ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, சென்டர் ப்ளீட் எங்கேருந்து எது வரைக்கும் மார்க் பண்ணணும், சென்டர் ப்ளீட்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி அதை வந்து அயன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஃபஸ்ட்டு பல்லு ப்ளீட்டும் செஸ்ட் ப்ளீட்டும் வந்து அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணிட்டு தான் நான் இப்போ வந்து சென்டர் ப்ளீட்டு மார்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் அயன் பண்ணியிருக்கேன். செஸ்ட் ப்ளீட் எடுத்து மேலே போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நம்ம பெல்லி பட்டன்லேருந்து ஒரு ஜான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி டைட்டாக வச்சு கரெக்டாக என்னோடய பெல்லி பட்டன்லேருந்து நான் ஒரு ஜான் கேப் விட்டு அங்கேருந்து ஒரு பின் வந்து செக்யூர் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய பெல்லி பட்டன்லேருந்து எந்த அளவுக்கு நான் கேப் விட்டுறேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நான் வந்து கேப் விட்டுட்டு அங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் பின் இது தான், நம்ம ஸ்டார்டிங் பின் இது தான். இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நம்ம டக்கின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பார்ட் எடுத்துக்கும். அந்த பார்ட்டை எடுத்து நம்ம வந்து சாரீ நார்மலாக எங்கே சொருவோமோ கரெக்டாக அங்கேருந்து மெஷர் பண்ணணும். அங்கே வந்து ஃபேப்ரிக்கை வச்சுட்டு மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக பெல்லி பட்டன் வரைக்கும் நம்ம வைக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ரெண்டு பின்னுக்கும் இடையில தான் நான் வந்து சென்டர் ப்ளீட் எடுக்கணும். சென்டர் ப்ளீட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே குட்டி குட்டியாக வச்சாக்க ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நடக்கும்போது வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதனால் எப்பயுமே வந்து குட்டி குட்டியாக வைக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் என்னுடைய சென்டர் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம பல்லு ப்ளீட் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியே வந்து சேம் அளவில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 இன்ச் அளவில் தான் நான் வந்து என்னோடய சென்டர் ப்ளீட்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 ப்ளீட்ஸ் கிட்ட கிடச்சிது. இன்னமும் குட்டி குட்டியாக வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து எனக்கு 7 ப்ளீட்ஸ் போதுன்றதுனால நான் 7 மட்டும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிடணும். செக்யூர் பண்ணிவிட்டு அதை வந்து டேபிளில் வந்து சாரீ பெக்கு வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கீழே இருக்க ப்ளீட்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வந்து சாரியை வந்து டேபிளில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு லாஸ்ட்லேருந்து நான் வந்து அந்த ப்ளீட்ஸ் எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக வரும். பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக லாஸ்ட்லேருந்து எடுக்கும்போது கரெக்டாக வரும். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நம்ம கட்டிக்கட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனலாக ஒன்று பண்ணுறதா இருந்தாலும் சரி, சென்டர் ப்ளீட்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும். எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா சேம் அளவில் தான் இருக்கணும். நம்மளோட சுண்டு விரல் சைஸில் வந்து இந்த கேப்பில் இருந்தால் போதும். சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சேஃப்டி பின் ஹூக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெட்டு அந்த சைஸ் வச்சும் ப்ளீட்ஸ் எடுப்பாங்க. நம்ம சுண்டு விரலுடைய கேப் வச்சும் ப்ளீட்ஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஆனால் ப்ளீட்ஸ் எல்லாமே சேம் சைஸில் தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுடைய சென்டர் ப்ளீட்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பின் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டை வரல மேலே வச்சுட்டு மீதி இருக்க 4 வரலையும் கீழே அடியில் ஃபேப்ரிக் கீழே கொடுத்துட்டு நம்ம வந்து பின் பண்ணும்போது நம்மளுடைய ப்ளீட்ஸ் எல்லாமே நகராது. நம்ம இழுத்தாலுமே கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே உள்ளே தான் இருக்கும். நான் என்னுடைய சென்டர் ப்ளீட்ஸ்லாம் வந்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே பின் எல்லாமே செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அயனிங் கொடுக்க போகிறேன். ஒரு சில பேர் வந்து பார்ட்டாக அயன் கொடுப்பாங்க. மேலேருந்து மிடில் வரைக்கும், மிடில்லேருந்து கீழே வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அயன் பண்ணும்போது நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். நம்ம எப்போ அயன் பண்ணாலுமே வந்து சேம் சைடில் தான் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். மேலேயும் கீழேயும் போட்டு தீத்தக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா வாட்டர் ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக நம்ம அயன் பண்ணுறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நார்மல் அயன் பாக்ஸோட ஸ்டீம் அயன் பாக்ஸில் பண்ணும்போது ஒரு 2-3 வாட்டி தீத்தும் போதே நமக்கு அந்த பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ப்ளீட்ஸ்லாம் கிடச்சிரும். பாருங்கள், இப்போ எவ்வளோ பஃப்பாக இருந்துச்சு இந்த சாரீ. இப்போ 2-3 வாட்டி தான் நான் வந்து தீத்தினேன். எவ்வளோ ஃப்ளாட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்காக தான் வந்து இந்த ஸ்டீம் அயன் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அயன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, என்னோடய சென்டர் ப்ளீட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், என்னோடய சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே எவ்வளோ சேம் சைஸில் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். அயனிங்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எப்பவுமே நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சென்டர் ப்ளீட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக தெரியும் ஒரே சேம் அளவில் எடுக்கும்போது. ப்ரொஃபஷ்னலாகவும் நமக்கு காட்டும். இதுமாதிரி நம்ம சேம் அளவில் நம்ம எடுத்து நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். ஸ்டுடியோவில் பல்லு ப்ளீட்ஸ் எப்படி ஈஸியாக எடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.